என் மேலதானே தப்பு. ஏங்க அப்படிலாம் யோசிக்கிறிய? சொல்லு. எதுக்கு பூரா பழியும் தூக்கி உங்க தலையில போட்டுக்கிறிய? அதான் நான் சரியா யோசிக்கிறேன். கோமதி பாண்டியனை இதுக்கு மேலே விட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு வலி வந்த மாதிரி ஓவராக ஆக்டிங் பண்ணுறாங்க. பாண்டியன் எந்திரிச்சு பார்த்து நடிப்புக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கோமதி ரொம்ப கத்தி கத்தி அழுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அரசியும், அம்மா கம்முன்னு படுத்து தூங்குமா, ஏமா எப்போ பார்த்தாலும் இதையே யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் யோசிப்பார், ரொம்ப பாவம் இல்லை இவகிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. ஆனால் சரி வேண்டாம், நம்ம இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பேசலான்னு சொல்லிட்டு காலையில் கோமதியை வழக்கம் போல் கூப்பிடுவாங்க. கோமதி, என்னங்க நீங்களாம் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன், வேறு என்ன பண்ணி தொலைகிறது, உன்னை எல்லாம் கட்டிட்டு எனக்கு உண்மையாக இரு, இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத, தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படிங்குவார். அதுக்கு கோமதியும், இது வரைக்கும் நான் எதுவுமே மறைச்சது இல்லைங்க, இந்த விஷயத்தினால தாங்க நான் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ அது இதுன்னு ஆக்ட் பண்ணி என்னை பேச வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. எல்லோரும் பார்த்துட்டு, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ சீன் போட்டீங்க, நீங்கள் கம்முன்னு போயிருங்க எல்லாரும், எனக்காக யாராவது பேசுனீங்களா அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க.